स्वागत है। आज है दिन ஓம் 9। சாந்தி. அவ்யக்தி स्वयं பரிவாரில் और உங்களை सर्व के வரவேற்கின்றோம். प्रति இன்றைக்கு मन நாள் 9. सर्वदा योग की शक्तियों का प्रयोग करो। आज का தனக்காகவும் विषय மற்ற है थोड़े அனைவருக்காகவும் समय மனதின் में மூலமாக யோகத்தின் समाधान। சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். अव्यक्त இன்றைய इशारा। தலைப்பு जितना குறுகிய காலத்தில் अधिक மகத்தான अन्न வெற்றி. मन धन அவ்யக்த இஷாரா. और समय நீங்கள் लगाकर தற்பொழுது உங்களின் சரீரம், उस மனம், செல்வம் மற்றும் நேரத்தை பயன்படுத்துவதை விட सेवा உங்களின் करने மனதின் से சக்திகளை கொண்டு थोड़े சேவை ही செய்யும் समय பொழுது में குறுகிய காலத்தில் सफलता நீங்கள் மகத்தான ज्यादा வெற்றியை मिलेगी। பெறுவீர்கள். अभी உங்களின் जो சுபாவத்தை आपकी बुद्धि மாற்றுவதற்கு அல்லது कभी ஒன்று कभी கூடலில் नहीं நன்றாக कार्य करती है, பழகுவதற்கு अपने சேவையில் அதிக नेचर को வெற்றி கிடைக்காது परिवर्तन விட்டால் करने மன की சோர்வடைவதை व நிறுத்துவதற்கென संगठन में இப்பொழுது चलने की நீங்கள் செய்யும் व முயற்சிகள் அனைத்தும் सेवा में முடிவிற்கு सफलता வந்துவிடும். कभी कम देख दिल शिकस्त होने की यह सब समाप्त हो जाएंगी। अभी हम मोहिनी दीदी से सुनेंगे। இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक हो? आज सदगुरुवार है। எல்லாரும் सबको நன்றாக सदगुरु बाबा இருக்கிறீங்களா? की याद இன்றைக்கு स्वीकार। சத்குரு நாள். बाबा के எல்லாரும் सर्व பாபாவினுடைய संबंध சத்குரு தின ஆசீர்வாதங்களையும் அன்பையும் நினைவையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். न केवल सुखदायी है पर शक्ति भी मिलती है। பாபாவுடைய बाबा की அனைத்து याद உறவு है, முறைகளும் நமக்கு बाबा से संबंध है, மகிழ்ச்சியையும் சக்தியையும் கொடுக்கிறது. कनेक्शन है। जब பாபாவின் याद நினைவு करते हैं बाबा மூலம் की, பாபாவுடன் उसमें நீங்க உறவு सारी முறை शक्ति। வச்சிருக்கும் போது, தொடர்பை पर வச்சிருக்கும் याद போது में फिर பாபாவினுடைய स्नेह நினைவுல है, எல்லா संबंध है, சக்திகளுமே இருக்கு. நினைவுல सवेरे से அன்பு उठते हैं இருக்கு, सभी को, உறவு முறை இருக்கு. तो सदगुरु बाबा की याद है। அதனால நம்ம காலையில எந்திரிக்கும் போது गुरु का संबंध बहुत विशेष சத்குரு होता है। பாபாவை நினைவு செய்ய வேண்டும். बाबा वरदान देते हैं, बाबा को फॉलो करना है। ஏன்னா குருவினுடைய ஒரு गुरु के तो फॉलोअर्स உறவு முறை மிக விசேஷமானது. பாபா होने நமக்கு वाले सभी ஆசீர்வாதங்களை ने கொடுக்கின்றார். ब्रह्मा बाबा जी की குருவுக்கு धारणा रखी கடைபிடிப்பவர்கள் இருக்கிறாங்க, कि कैसे बाबा அவரை ने பின்பற்றுபவர்கள். அதுபோல் பாபா बाबा के சொல்வதை सामने நாம तो कोई பின்பற்ற साकार வேண்டும். में नहीं பிரம்மா था, பாபா நம்முடைய हम உதாரணமாக लोगों के सामने இருக்கின்றார். तो बाबा, हम लोगों के सामने सभी दादी हैं। பாபாவுக்கு ब्रह्मा बाबा ने சாக்கார்ல देखा யாருமே இருந்ததில்லை, शिव நம்ம बाबा को முன்னால फॉलो தாதிகள் किया। இருந்தாங்க. कभी कभी गहराई में எப்படி जाके பிரம்மா सोचा பாபா சிவ் பாபா कि कैसे சொன்னதை बाबा ने கடைபிடித்தார். हर அதை श्रीमत பத்தி को ஆழமா समझा, கொஞ்சம் போய் யோசனை பண்ணி பாருங்க. कैसे सब सिस्टम बने, எப்படி பாபா कैसे ஒவ்வொரு यज्ञ की ஸ்ரீமத்தையும் स्थापना புரிந்து हुई। கொண்டார், எப்படி எல்லா சிஸ்டம் तो इतना உருவானது, गहरा யज्ञம் संबंध எப்படி ஸ்தாபனையாச்சு. बाबा का शिव बाबा से था कि हर बात को बाबा ने பிரம்மா பாபா சிவ் एक्यूरेट பாபாவிடம் समझा, அப்படிப்பட்ட ஆழமான உறவு முறையை வச்சிருந்தார். क्योंकि एक ही बाबा के साथ எல்லாத்தையுமே उनका பாபா அக்யூரேட்டாக पूरा செய்தாங்க. निश्चय था। बाबा कई बार हमें भी ஏன்னா स्मृति दिलाते, பாபாவினுடைய புத்தி कोट என்பது சிவ் पढ़ाते हैं। பாபாவோட தொடர்புல இருந்தது. முழு நம்பிக்கை जैसे வச்சிருந்தார். कहेंगे कि ம்,
பாபா पिता சில का நேரத்துல நமக்கு टीचर है நினைவுபடுத்துறாரு पर யார் भगवान உங்களுக்கு भी है। கற்பிக்கிறாங்க அப்படின்னு. அவர் நம்முடைய தந்தை ஆசிரியர், அதே कोई நேரத்துல प्रभु அவர் कहते கடவுளும் हैं, कोई இல்லையா? ईश्वर कहते हैं, पढ़ाने वाला कौन है? சிலர் அவரை பிரபு, ஈஸ்வர் அப்படின்லாம் அழைக்கிறாங்க. जब वो யார் समझ நமக்கு आती है, पहचान கற்பிக்கிறார்கள்? होती है, तो संबंधों में இந்த भी ஒரு वो புரிந்துணர்வு நம்ம கிட்ட समीपता இருக்கும் பொழுது होती है, वो विश्वास होता है। உறவு और முறையிலும் विश्वास கூட की शक्ति நீங்க அந்த ऐसी है நெருக்கத்தை कि हर உணர்வீங்க. काम में एकदम பாபாவிடம் सहज இருக்கிற होता है। நம்பிக்கை, இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படின்னா इसलिए आज எந்த बाबा காரியம் நீங்க हमें செய்தாலும் கூட पूरा அது प्रयास சுலபமாயிடும். योग की शक्ति का प्रयोग, அதனால்தான் இன்னைக்கு பாபா நமக்கு சொல்றார், முழு कोई भी மாதத்திற்கும் जो है நாம இதை वो कम பயிற்சி नहीं है। பண்றோம். யோக वाणी சக்தியை की பிரயோகம் सर्विस பண்றது, में பரிசோதனை செய்வதை நாம் तय பயிற்சி की जाती है। செய்கின்றோம். எந்த சேவையும் क्योंकि अपने घर சாதாரணமானதல்ல. में நீங்க ज्यादा உடலால सेवा சேவை करते हैं, செஞ்சாலும், மனம் அல்லது निर्विघ्न பொருளால करें சேவை செஞ்சாலும், तो मनसा की सेवा बहुत जरूरी है। इसका मतलब हम कोई भी உங்களுக்கு संकल्प தடைகளற்ற व्यर्थ சேவை नहीं நடக்கணும் लेते। அப்படின்னா மனதின் மூலம் சேவை बाबा செய்வது ரொம்ப की याद में அவசியமாக रहते இருக்கு. कोई भी அதாவது எந்த விதமான வீணான समस्या जब எண்ணங்களும் आती है இருக்கக்கூடாது. कि பாபாவின் बहुत நினைவில बड़ा है இருங்க. परिवार, சூழ்நிலைகள் वரும். कुछ ना कुछ होता है, ஏன்னா நம்முடைய குடும்பம் ரொம்ப பெரிய सब குடும்பம், बहुत தெய்வீக अपने குடும்பம். सहयोग का ஒன்று होता அல்லது है। कभी மற்றொன்று நடந்து विपरीत भी கொண்டுதான் होता है। இருக்கும். संगम युग है, हिसाब किताब சில பேர் सबका होगा। ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, சில பேர் அவங்க आप ஒத்துழைப்பு उसमें கொடுக்க पूरी மாட்டாங்க. प्रकृति से कहो, அதை நம்முடைய கணக்கு परंतु தீருது बाबा की அப்படின்னு याद நாம में எடுத்துக்கணும். உங்களுக்குள்ள कुछ ஒருத்தர் भी हो जाए, மற்றவர்கிட்ட இருந்தாலும் சரி, அல்லது இயற்கையோடு இருந்தாலும் हर சரி, संकल्प बाबा की பாபாவுடைய याद में, நினைவு அப்படிங்கிறது फिर जो संकल्प जो हमें எப்போதும் நம்ம करना கிட்ட है இருக்கணும். किसी भी ஒவ்வொரு संकल्प आए, எண்ணமும் பாபாவிற்காக இருக்க ये नहीं வேண்டும். है कि याद में அப்ப आए நாம என்ன तो हमको செய்யணும்? पता नहीं लगेगा நாம என்ன क्या செய்ய करना வேண்டுமோ है। அதை பற்றிய எண்ணங்களும் நமக்கு याद में ஏற்படும். रहने से என்ன अकेले செய்யணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறோம் ये அப்படிங்கிறது नहीं है कि கிடையாது. मैं कैसे ஆனா जाती हूँ, நினைவில் இருப்பதன் மூலம் அந்த जैसे ये செயல் संकल्प करने துல்லியமாக लगेगा இருக்கும். तो हाँ, जैसे मन में நான் இந்த எண்ணத்தை इतना हमें अभ्यास होगा உருவாக்கணும் மனசுல. कि कोई भी परिस्थिति எந்த அளவுக்கு நாம பயிற்சி उसमें याद में பண்றோமோ, रहो, அது क्योंकि எந்த याद सच्ची சூழ்நிலையாக है, இருந்தாலும் சரி, பாபாவை सच्चाई की நினைவு है, செய்யுங்கள், நினைவிலே समाधान कहो। நிலைத்திருங்கள். तो बाबा कह रहे हैं थोड़े समय நினைவின் में மூலம் நீங்கள் ज्यादा सफलता। தீர்வுகளை காண்பீர்கள். பாபா சொல்றார், तो குறைந்த ஒரு सफलता तो हो रही है, காலத்துல நீங்க அதிகமான बस अब வெற்றியை है कि பெறுவீர்கள்னு अगर சொல்றார். ज्यादा सफलता வெற்றி चाहिए என்பது இருக்கு. तो क्या करना है, உங்களுக்கு நிறைய जितना வெற்றி अभी வேணும் அப்படின்னா நீங்க என்ன तन பண்ணணும்? से, मन से எந்த और धन அளவிற்கு और समय, உங்களுடைய மனதின் மூலம், செல்வத்தின் மூலம், உறவு முறைகள் மூலம் जितना நீங்க अभी சேவா मन, பண்றீங்களோ, तन, धन और समय लगाते हो, எந்த அளவிற்கு உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் நீங்க उससे சேவைக்கு मनसा शक्तियों द्वारा பயன்படுத்துகின்றீர்களோ, அந்த सेवा அளவிற்கு करने से बहुत மனம், थोड़े समय உடல், में பொருள், ஆவி सफलता ज्यादा அனைத்தையும் मिलेगी। நீங்கள் எந்த அளவிற்கு நீங்க क्योंकि मनसा सेवा में பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு सूक्ष्म குறைந்த पुरुषार्थ चाहिए, காலத்தில் அதிகமான வெற்றியை நீங்கள் ताकि பெறுவீர்கள். तन है, धन है, இப்பொழுது நீங்கள் செய்ய जो कुछ வேண்டிய समय है, முயற்சி, இந்த மனதின் மூலம் சேவை वो செய்வதில் निश्चित ज्ञान से, சூட்சுமமான முயற்சி भावना என்பது से, இருக்கு. அப்பொழுது यथाशक्ति உடல், हम सब करते நேரம், हैं। பொருள் எல்லாமே உங்களுடைய परंतु बाबा कह உணர்வுகளின் रहे हैं அடிப்படையில फिर भी कि உங்களால எதையெல்லாம் செய்ய मनसा முடியுமோ सेवा அதையெல்லாம் செய்வீங்க. थोड़े समय में सफलता ज्यादा मिलेगी। பாபா சொல்றார், अभी जो अपने प्रति कभी மனதின் कभी மூலம் मेहनत சேவை नहीं करते, செய்வதனால குறைந்த நேரத்தில் அதிக வெற்றியை बाबा कह रहे हैं பெறுவீர்கள் अपने प्रति அப்படின்னு பாபா कभी சொல்றார். कभी தற்பொழுது உங்களின் जो मन சரீரம், कम हो மனம், जाता செல்வம் है, மற்றும் நேரத்தை थोड़े பயன்படுத்துவதை விட உங்களின் மனதின் सूक्ष्म में சக்திகளை கொண்டு किसी சேவை बात செய்யும் की போது चिंता குறுகிய लग जाती காலத்தில் है, நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். சில तो நேரத்துல बाबा कहते சூட்சுமமான हैं कि முறையில अपने எதையோ नेचर பற்றி को நீங்க ஒரு परिवर्तन வருத்தத்துல करने के இருக்கிறீங்க. लिए அப்போ பாபா संगठन कभी சொல்றார், कभी अपने नेचर को परिवर्तन உங்களின் करने के लिए சுபாவத்தை संगठन में மாற்றுவதற்கு, உங்க மேல நீங்க உங்களுடைய இயல்பை अपनी மாத்திக்கிறதுக்காக कुमत முயற்சி सेवा में பண்றீங்க. இல்ல सफलता ஒரு के लिए ஒன்று कम கூடல நல்லா बैठकर के பழகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க हृष्टगस्त முயற்சி होने की பண்றீங்க. சேவையில அதிக அளவு ये सब வெற்றி समाप्त हो இன்னும் நீங்க जाएगा। பார்க்கல. அப்ப நீங்க என்ன वो பண்ணுவீங்க? जो மன स्थिति याद சோர்வடைந்து जो रहेगी, நிறுத்தத்திற்கு हम उसमें ये வருவீங்க. ऊंचाई नीचाई அப்போ அந்த முயற்சிகள் அனைத்துமே ये सब ஒரு नहीं முடிவிற்கு रहेगी। வந்துவிடும். எப்போன்னா நீங்க மனதின் மூலம் சேவை செய்யும் பொழுது. आप में से कुछ लोगों ने तो சோ समाचार இது सुना भी எதுவுமே होगा அதுல நடக்காது कि நாம बाबा की நினைவுல बड़ी இருக்கும் भाई பொழுது. சோ நீங்க थोड़ी நியூஸ் सा கேட்டிருப்பீங்க. अचानक थोड़ी तबीयत ज्यादा
பிரிஜ் नीचे மோகன் पता பாய் नहीं சில कितना ठीक नहीं நாட்களாக है, உடல்நிலை तो சரியில்லாம कल से இருக்கிறார். वो हॉस्पिटल में है, அவருடைய ஆரோக்கியம் ஏற इंटेंसिव केयर में है। மேல கீழே இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் वो ஆயிருக்கிறார். नेचुरली हम सब ஐசியூல सोते हैं இருக்கிறாங்க शाम को பிரதர். बाबा की याद में। நம்ம बाबा को तो எல்லாரும் नहीं कह सकते हैं ड्रामा को कि ये करो नहीं, बाबा की याद में நம்ம सदा பாபா कहते हैं கிட்டயோ நாடகத்துக்கிட்டயோ हम இதை செய்யுங்க साकार அப்படின்னு நாம சொல்ல स्पिरिट முடியாது. ஆனா अंदर பாபாவின் में நினைவுல இருந்து எல்லாரும் शक्ति சாகாஷ் से अभी கொடுங்க. तो वो आंखें नहीं खोल रहे हैं ज़्यादा, ஆத்மாவிற்கு என்ன தேவையாக இருக்கோ, डॉक्टर के साथ சக்திகளாக नर्स भाई இருக்கோ, सभी लोग गए हुए हैं। ஏன்னா இப்ப அவரால கண்ணு तो திறக்க अभी முடியாம तो ये இருக்கு. है कि क्रिटिकल है, பிரதாபா எல்லாருமே तो அங்க हम क्या போயிருக்காங்க. करेंगे, मनसा सेवा ही करेंगे। கொஞ்சம் और सतगुरु का கிரிட்டிக்கலா निमित्त இருக்கிறாங்க. அதனால நாம மன்சா சேவை हमारी तरफ செய்வோம். से இது उनके சத்குரு प्रति நாள். शुभ भावना। நம்மிடமிருந்து நம்முடைய நல்ல ஆசிகளை பிரிஜ் மோகன் थोड़े பாய்க்கு दिन पहले मैं அனுப்புவோம். गई थी देखने के लिए, तो तब तो சில सब सुनते நாட்களுக்கு थे, முன்பு நான் समझते அவரை थे, பார்ப்பதற்காக जवाब देते थे। சென்றிருந்தேன். அப்ப अभी एक दो அவரால दिन पहले तो புரிந்து கொள்ள उनको முடியுது, பேச सारा முடியும், वार्ड से ரிப்ளை பண்ண गिरवाया है முடிஞ்சது. व्हील चेयर पे, हॉल में भी சில गए, सबको நாட்களுக்கு बस முன்பு मिले, வீல் சேர்ல ஓஆர்சில तो अचानक கூட்டிட்டு போனாங்க, सबको, ஹாலுக்கு போனாங்க, கிளாஸுக்கு போனாங்க. तो இப்ப ஏதோ जैसे ஒரு जैसे இன்ஃபெக்ஷன் समाचार मिलेगा அப்படிங்கிறது வந்திருக்கு. आप लोगों को बताते रहेंगे। और अभी तो हम सबको क्या करना है, நாம நியூஸ் என்ன கிடைக்குதோ உங்களுக்கு சொல்றோம். இப்ப நாம எல்லாரும் बाबा என்ன का பண்ணணும் कितना அப்படின்னா, पार्ट है, कैसा பிரதருக்காக है, நாம तो பாபாவும் डाउनलोड கூட सब நிறைய करेंगे। சொல்வார். என்ன பார்ட்டாக இருந்தாலும் கூட इसलिए आज तो हम நாடகத்தின்படி अभी அது நடக்கும். 5 मिनट अभ्यास करेंगे, இப்போது सत्संग 5 कार्यक्रम நிமிடங்களுக்கு में आज நாம் யோகத்தை பயிற்சி செய்வோம். பாபாவின் நினைவில் अपना हर நிலைத்திருப்போம். சத்குரு संकल्प பாபா एकदम बाबा ஒவ்வொரு की याद में எண்ணமும் एकाग्रता, अपनी ஒருமுகப்பட்டிருக்க स्थिति को இருக்கட்டும். பாபாவின் நினைவில் நாம் நிலைத்திருப்போம். एकदम स्थिर करके உங்களுடைய बाबा की ஸ்திதியை याद में ஸ்திரப்படுத்திக் हम கொள்ளுங்கள். सभी बैठेंगे 5 मिनट। நாம் பாபாவின் நினைவில் 5 நிமிடம் அமர்ந்திருப்போம்.
ओम शांति। ஓம் சாந்தி. अव्यक्त मुरली அவ்யக்த முரளி डिविजन மீட்டல் 1989 1989 முதல் ज्ञान ஞான के ரத்தினங்கள், रतन அன்பின் और முத்துக்கள். स्नेह के मोती। முரளி अव्यक्त वाणी तारीख है 2 फरवरी முரளி தேதி பிப்ரவரி 1977। 2, सदा 1977. अलंकारी स्वरूप में யார் स्थित रहने ஒருவர் वाले, அனைத்து ஆபரணங்களையும் स्वयं का तथा बाप का साक्षात्कार வைத்துக்கொண்டு करा தங்களுடைய सकता है, ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கின்றார்களோ அவர்களே दीदी जी के பாப்தாதா साथ தந்தையை அனைவருக்கும் नई காட்சியாக दुनिया கொடுக்க முடியும். बनाने பாப்தாதா वालों की தாதிஜியை अपने जीवन को சந்திக்கின்றார். नया बनाने की रफ्तार புது உலகத்தை कैसी चल ஸ்தாபனை रही செய்யும் है। அவர்களுடைய पहले புது अपने जीवन வாழ்க்கையில் में नवीनता என்ன लाएंगे, ஸ்பீட் இருக்கு, புது வாழ்க்கை तब दुनिया உருவாக்குவதில் में என்ன भी வேகம் नवीनता இருக்கிறது, आएंगी। எந்த அளவிற்கு तो நீங்கள் अपने உங்களுடைய जीवन வாழ்க்கையில் रूपी புதுமையை ब्रह्म கொண்டு को வருகின்றீர்களோ அந்த सुंदर அளவிற்கு தான் और உங்களால் புதுமையை संपन्न புது உலகத்தில் கொண்டு வர बनाएंगे। முடியும். எந்த उतना அளவிற்கு ही சம்பூர்ணமாக नई दुनिया में அழகாக भी உங்களுடைய सुंदर और வாழ்க்கை संपन्न என்ற வாழ்க்கையை நீங்கள் राज्य அமைக்கின்றீர்களோ भाग्य அதே मिलेगा। அளவிற்கு உங்களுக்கு முழுமையான कर्म அழகான द्वारा अपने ராஜ்யம் तकदीर என்பது की புது लकीर புது खींच உலகத்தில் रहे हैं। கிடைக்கும். वह உங்களுடைய है பாக்கிய हब ரேகையை की நீங்கள் हस्तरेखाएं, வரைகின்றீர்கள். உங்களுடைய செயல்களின் और ये மூலமாக है कर्म ஒரு की எல்லைக்கு रेखाएं। உட்பட்ட பாக்கியத்தின் உடைய ரேகை जितना என்பது कर्म உங்களுடைய श्रेष्ठ கைகளில் और स्पष्ट காணப்படுகிறது. होगा, ஆனால் उतनी இதுவோ भाग्य की பாபா கூறுவதோ रेखाएं श्रेष्ठ और எண்ணங்களினுடைய स्पष्ट होंगी। ரேகைகள், அதாவது செயல்களினுடைய ரேகைகள் எந்த तो அளவிற்கு कर्म की रेखाओं மேன்மையானதாக से உங்களுடைய अपना எண்ணங்கள் இருக்கிறதோ भविष्य அந்த அளவிற்கு மேன்மையாக देख உங்களுடைய सकते हो। பாக்கியத்தின் ரேகை இருப்பதை यमुना के உங்களால பார்க்க किनारे पर முடியும். कौन रह सकेंगे, உங்களுடைய எதிர்காலத்தை जिन्होंने உங்களுடைய सदा के செயல்களின் लिए पुरानी दुनिया से செயல்களின் किनारा வரியிலிருந்து किया உங்களால் है பார்க்க முடியும். और बाप கங்கை को யமுனை सदा साथ நதிக்கரையில் दिखाया யாரெல்லாம் है। வாழ முடியும் அப்படின்னு वही சொன்னா, यमुना के யாரெல்லாம் किनारे பழைய के साथ உலகத்திலிருந்து महल நகர்ந்து இருக்கிறாங்களோ वाले இந்த होंगे। நேரத்துல அவர்களே श्री कृष्ण के தந்தையை साथ पढ़ने தொடர்ந்தும் वाले தன்னுடைய कौन சகவாசியாக होंगे, வைத்திருப்பவர்கள் पढ़ने இப்படி पढ़ाने யமுனை वाले நதிக்கரையில் साथी होंगे ना, மாளிகைகளில் வசிப்பார்கள். जिसका ஸ்ரீ सदैव पढ़ाई கிருஷ்ணரோடு யாரு पढ़ाई படிப்பாங்க और அப்படின்னா, पढ़ने में विशेष உம் पाठ है। யார் நல்லா படிக்கிறாங்க, वही மற்றவங்களுக்கு वहाँ சொல்லி भी கொடுக்குறாங்களோ विशेष அவங்க पढ़ाई தான் की ஸ்ரீ கிருஷ்ணருடைய साथी சகவாசியாக बनेंगे। இருப்பாங்க. இந்த ஒரு விசேஷமான பாகம் இருக்கு आगे அப்படின்னு कहते சொன்னா, हैं, தொடர்ந்தும் நீங்க सुखी படிக்கணும், ओम எல்லாருக்கும் படிப்பு शांति। சொல்லி கொடுக்கணும். இதுவே கிருஷ்ணரோடு வருவதற்கான ஒரு மிக நல்ல முறை. அவ்யக்தி பயணம், மூதாதையர்களின் பகிர்வு. बाबा के आगे सफल बनाया, सारे परिवार को सरेंडर कर दिया எல்லாத்தையுமே परमात्मा பாபா के முன்னால தகுதி வாய்ந்த முறையில பாபா கொடுத்தார். முழு குடும்பத்தையும் பரமாத்மாவிடம் அர்ப்பணம் செய்தார். இப்படிப்பட்ட மேன்மையான காரியம் செய்வதற்கு ஒரு உதாரணமாகினார். அவர் உண்மையான ஒரு யோகி ஆகினார். நாம எதையுமே அர்ப்பணம் பண்ண வேண்டியதில்லை. इच्छाओं को मार दो, बाबा जो खिलावे खाओ, எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடலாம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு, அந்த ஆசைகள், அதையெல்லாம் விட்டுடுங்க. हमारे को
பாபா என்ன செய்யறாரோ அதே தாதி வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இருக்க வேண்டாம். இப்போ மாம்பழ சீசன் வந்துருச்சு, யாரு மதுபன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு எண்ணம் கூட வருவதில்லை. நாம விட்டுட்டோம். இப்ப நாம எல்லாத்தையுமே நாம அர்ப்பணம் பண்ணிட்டோம். பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நம்ம சாப்பிடலாம். அப்ப நமக்கு வெறுமன ஆசைகள் இருந்ததுன்னா நம்ம நம்முடைய மனம் உலகாய ஆசைகள்ல போயிடும். புத்தி கூட அப்ப அலைந்து திரியும் படி வெளி உலகத்துல சுத்திட்டு இருப்போம். அப்ப நமக்கு வெளியில ஏதாவது போகணும், சில பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஆசை வரும். ஆனா பாபா நம்மை உலகத்திலே வச்சிருக்கிறார். ஆனா உலகத்திலிருந்து நம்மை விடுபட்டு இருக்க செய்கின்றார். உலகத்திலே இருங்க, ஆனா பற்றை வென்றவர்களாக ஆகுங்க. விடுபட்டு இருங்க, உலகத்துல இருங்க, ஆனா நம்முடைய மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா விடுபட்டதாக இருக்கணும். பழைய உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் புது உலகம் நம்ம புத்தியில வரணும். எப்படி வந்து புது வீடு கட்டும் போது பழைய வீட்டில நமக்கு இருக்கிற பற்று முடிந்து விடுகிறதோ அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். अरे अभी इसमें क्या फर्नीचर लगाना है, ये तो अभी गिरने वाला है. எனக்கு பர்னிச்சர் வேணும், என்ன எல்லாம் முடிய போகுது இல்லையா? புது உலகத்துல நான் புது வீட்டுக்கு போறப்போ புது வீட்டுக்கு என்ன வேணும்னு தானே நினைப்போம், பழைய வீட்டுக்கு போகாது இல்லையா? அது போல நம்ம கிட்ட நிறைய சயின்ஸ் இருக்கு, எது இருந்தாலுமே அதெல்லாம் வந்து அழியக்கூடிய விஷயங்கள். परंतु बच्चे ये सब विनाशी वस्तुएं हैं. Om Shanti. Experiment on yourself and others with your mind, with the power of yoga. Greater the success in a shorter time. The more you use your body, தனக்காகவும் mind, மற்ற wealth அனைவருக்காகவும் and time மனதின் மூலமாக by யோகத்தின் serving with சக்திகளை the powers of your பரிசோதியுங்கள். mind. குறுகிய The காலத்தில் greater the மகத்தான success you வெற்றி. will achieve நீங்கள் in a தற்பொழுது shorter உங்களின் time. சரீரம், மனம், The செல்வம் effort மற்றும் you now நேரத்தை have to lay பயன்படுத்துவதை on விட yourself உங்களின் மனதின் to சக்திகளை கொண்டு transform சேவை your செய்யும் nature பொழுது or to குறுகிய move காலத்தில் along நீங்கள் in the மகத்தான gathering வெற்றியை பெறுவீர்கள். and to உங்களின் stop being சுபாவத்தை disheartened மாற்றுவதற்கு அல்லது when ஒன்று you don't கூடலில் see that நன்றாக success and பழகுவதற்கு, service. சேவையில் That அதிக வெற்றி effort கிடைக்காது will விட்டால் now மன finish. சோர்வடைவதை Om நிறுத்துவதற்கென Shanti. இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் முடிவிற்கு வந்துவிடும். Om Shanti. Welcome to Vikti Parivar. Today is day 9. Experiment on yourself and இன்றைக்கு others நாள் with your 9, mind with the power of yoga. யோக Today's சக்தியின் topic, மூலம், greater the உங்கள் மனதின் success in சக்தியின் a மூலம் shorter யோக time. சக்தியை பரிசோதனை செய்து Now பாருங்கள். listen to my குறைந்த நேரத்தில் அதிகமான வெற்றி, மகத்தான வெற்றி என்பது இன்றைய தலைப்பு. இப்பொழுது நாம் மோகினி தேதி கூட இருப்பதை கேட்கலாம்.
everyone is okay. எல்லாரும் சிறப்பாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? Remembering our Sadguru Baba. நம்முடைய சத்குரு பாபாவை நினைவு செய்கின்றீர்களா? Sadguru Baba. There is difference between father, teacher and Sadguru. There are ஃபாதர் teachings டீச்சர் from சத்குரு father. அப்படின்னா வித்தியாசம் இருக்கு. தந்தை Teacher கிட்ட also இருந்து teaches. நமக்கு கற்பித்தல்கள் Sadguru இருக்கு. also teaches. ஆசிரியரும் கூட கற்பிக்கின்றார், சத்குருவும் கூட Sometimes we try to கற்பிக்கின்றார். experience சில நேரத்துல நாம் இதை different அனுபவம் செய்ய relationships பார்க்கிறோம். with Baba. வெவ்வேறு உறவு முறைகளை பாபாவோட அனுபவம் செய்ய முயற்சி செய்கிறோம். Because they all have love for us. ஏனென்றால் ஒவ்வொருக்கும் நம் மீது அன்பு There இருக்கிறது. is little bit difference one feels. ஆனா ஒருத்தருக்கு When Baba வித்தியாசம் is கொஞ்சம் teaching உணர to முடியும். Baba, பாபா டீச்சராக in the இருக்கும்போது sense of ஒரு வித்தியாசம் as இருக்கும். mother and father. அதாவது தந்தை தாயாக I see பார்க்கும்போது many of us பாபா remember வித்தியாசமாக இருப்பார். நிறைய பேருக்கு what நம்ம நினைவு இருக்கு. maybe our parents, grandparents நம்முடைய said to us. பெற்றோர்கள், At that time we might தாத்தா not பாட்டி என்ன சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு நினைவுல that இருக்கலாம். these அந்த are நேரத்துல very நமக்கு valuable தெரிஞ்சிருக்காது. teachings, but இதெல்லாம் மிகவும் மதிப்பு as we வாய்ந்த grow up, கற்பித்தல்களை நமக்கு many தெரிஞ்சிருக்காது. of the ஆனா things நம்ம I வளரும் still பொழுது remember, இன்னும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. learn from parents. நம்முடைய பெற்றோர்கள் Whether கிட்ட இருந்து நாம படித்த விஷயங்கள். it is through their love, it is இது through அவர்களுடைய what they அன்பினால said, இருக்கலாம், அல்லது அவர்கள் என்ன such சொன்னாங்க example அப்படிங்கிறதாக included. இருக்கலாம். So, நம்ம முன்னால அவங்க உதாரணமாக இருக்கிறாங்க. It's long time. Most of you went for your education, நீங்க school, எல்லாரும் university, எஜுகேஷனுக்கு whatever, போனீங்க, and ஸ்கூலுக்கு, you find the யூனிவர்சிட்டிக்கு way போயிருப்பீங்க. teacher teaches. Teacher also has love for students. But டீச்சருக்கும் his teachings ஸ்டூடெண்ட்ஸ் are மேல different than அன்பு இருக்கும். father's teaching. It's not a question of different knowledge, but the way teacher teaches. ஆனா டீச்சர் நமக்கு எப்படி ஆசிரியர் நமக்கு Because there சொல்லி will be கொடுக்கிறார். exam, there will be promotion and advanced study. And then Sadguru Baba teaches, right? Sometimes I feel சில நேரங்களில் நான் என்ன உணர்றேன் generally அப்படின்னா, when children gets grown up, they are sent for குழந்தைகள் கொஞ்சம் education வளரும் school. பொழுது அவங்கள ஸ்கூலுக்கு But அனுப்புறோம். our Baba ஆனா நம்முடைய doesn't send பாபா us anywhere, right? நம்மளை எங்கேயுமே அனுப்பல இல்லையா? And, oh, I will teach you all. நானே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றார். That is why when we are in Shanti, அதனாலதான் நாம் சாந்திவன்ல we say இருக்கும்போது it is Baba's home. இது பாபாவுடைய Also வீடு says அப்படின்னு university. சொல்றோம். அதே நேரத்துல இது But யூனிவர்சிட்டின்னு then சொல்றோம். also we call sometimes அதன் கூடவே like Baba's, people say Brahma Kumari's ashram, right? பிரம்மகுமாரிகளுடைய Then ஆசிரமம் Baba அப்படின்னு there. மக்கள் சொல்றாங்க. All the vehicles, no taxis, and டாக்ஸி வெஹிக்கிள், you want to go to Brahma Kumari's ashram. பிரம்மகுமாரி ஆசிரமத்துக்கு போகணுமா, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. Kumari's ashram because அவங்க ஆசிரமம் ஏன்னு சொல்றாங்க அப்படின்னா so it's நம்மளுடைய Sadguru தூய்மை. அப்ப சத்குரு பாபா அங்கே Baba. So all இருக்கின்றார். three relationships. சோ 3 உறவு But முறைகளையும் today நான் Sadguru பாபாவோட Baba வச்சிருக்கிறோம். says so. இன்றைக்கு சத்குரு With பாபானால் lot of love, respect, நாம அதிகமான we give அன்போடு Baba மரியாதையோடு பாபாவிற்கு போக் and we படைக்கின்றோம். also get Baba's message. பாபாவுடைய மெசேஜும் கூட நமக்கு I கிடைக்கும். think some of you, those who understand சில and பேர் relate to யாருக்கு Hindi புரியுமோ, language, that உங்களுக்கு ஹிந்தி I did புரியுமோ, mention about நீங்க our கேட்டிருப்பீங்க respectful, நம்முடைய very respectful மதிப்பிற்குரிய brother, பிரிஜ்மோகன் பாய் பத்தி நான் சொன்னேன். So ஹிந்தியில I கேட்டிருப்பீங்க. know him since he was எனக்கு very அவரை young. He just எப்பயிலேருந்து passed on. தெரியும்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்து And தெரியும். got a very good job in a big company. அவருக்கு மிக நல்ல வேலை கிடைச்சது. And that place is very known for the biggest dam in India. That time I'm talking of now, or நான் 50 years or 60 50 years. 60 வருஷம் முன்னாடி விஷயத்தை பேசுறேன். His father was in Gyan, and they were two brothers. And the center I was in Delhi. நான் இருந்த சென்டருக்கு Very, very near
two big hospitals. So anyone who needed treatment, they will come. We will help them, send food for them. So one was his father. And very few at மிக that மிக time were சிலர் totally தான் maybe அந்த நேரத்துல பாபா கிட்ட 6, வந்தாங்க. 7 centers. 6-7 And நிலையங்கள் இருந்திருக்கும். good brothers, many நல்ல families. சில பிரதர்ஸ் இருந்தாங்க, நிறைய குடும்பங்கள் His இருந்தாங்க. father was one of the, like he had faith and lived with children, but very surrendered. And most of us, as very young age, start going to where they had opened the center. His father, they had at home. அப்போ So I நிறைய know தூரம் him போக since வேண்டி then. இருந்ததால அவங்க வீட்லயே வந்து கீதா பாடசாலை இருந்தது. Whatever அவரை சின்ன வயசுல இருந்தே creativity they had தெரியும். for service, அவர் சேவைக்காக he என்ன was so நிறைய determined. கிரியேட்டிவிட்டி, அதாவது He was புது the விதத்துல topic of செய்வார். sermonizer of Gita. அவர் Bhagavad வந்து Gita. கீதையை உரைப்பவர் அப்படிங்கிற அந்த And தலைப்பை வந்து எடுத்துக்கிட்டார் what ரொம்ப I noticed தைரியத்தோடு. was நிறைய பேர் this வந்து அவரை concept எதிர்த்து came now. இருந்தாங்க. ஏன்னா இந்த தலைப்பு That எடுத்துக்க we have கூடாது, to நிறைய mix பேர் எதிர்ப்பு friendship now. தெரிவிச்சாங்க. என்ன He இப்போ said வந்து நம்ம many ஃப்ரெண்ட்ஷிப் might வந்து not கொண்டு accept வரணும், it. இதை வந்து நிறைய பேர் ஏத்துக்க But he was மாட்டாங்க very அப்படின்னு யஜ்யத்துல determined எதிர்ப்பு and said, செஞ்சாங்க. you have to do ஆனா it. அவர் வந்து பாபா சொல்லியிருக்கிறார் செய்யணும்னு, அதனால நம்ம செய்யணும் அப்படின்னு அவர் service. எடுத்துக்கிட்டார். அவர் நிறைய இவ்வளவு சேவை செய்தார் அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். Your நம்ம dream எல்லாரும் will வந்து சொல்வோம், definitely உங்களுடைய completed. கனவு நிச்சயமாக முழுமையடையும் அப்படின்னு நம்மலாம் சொல்வோம். So our respects for him, of what he contributed to this yagya, to this யஜ்யத்திற்கு, big family. பெரிய குடும்பத்திற்கு அவர் செய்த அந்த சேவையை வந்து நாம Thinking பாராட்டுறோம். that, there many had been leaving to join advance party. Right? நிறைய பேர் வந்து We had others உலகத்தை like விட்டு அட்வான்ஸ் பார்ட்டில ஜாயின் பண்றாங்க. Nalini Didi, we had recently Avdesh Band from Bhopal. They say at her funeral, the chief minister came, governor, all those very important people. அவங்களுடைய முக்கியம் கடைசி ஈமச்சடங்குக்கு நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஏன்னா மிக நல்ல சேவை செய்தாங்க அவங்க. அது நிறைய அன்பும் மரியாதையும் இருக்கு. மக்களுடைய மனதுல நிறைய இடம் பிடிச்சிருக்காங்க. So we had been doing service, everyone. ஸோ அதனால நாம எல்லாருமே சேவை செய்யறோம். இப்போ பாபா நம்முடைய மனதின் மூலம் நாம் சேவையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். So Baba is saying that create பாபா சொல்றார், success, great success. நீங்கள் உயர்ந்த ஒரு வெற்றியை குறைந்த நேரத்துல நீங்க உருவாக்கணும் அப்படின்னு பாபா சொல்றார். The more you are, எந்த அளவிற்கு நீங்கள் more you use your body, நீங்க வந்து தற்பொழுது உங்களுடைய சரீரம், மனம், செல்வத்தை, நேரத்தை பயன்படுத்துவதை விட உங்களின் மனதின் சக்திகளை கொண்டு சேவை செய்யும் போது குறுகிய காலத்தில் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்றார். The greater the success you will achieve in a shorter time. So Baba says that the effort which you now have to make. நாம என்ன முயற்சி செய்யறோம் அப்படின்னா, உங்களுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு, அல்லது ஒன்று கூடலில் நன்றாக பழகுவதற்கு, அல்லது சேவையில் அதிக வெற்றி கிடைக்காது விட்டால் மன சோர்வடைவது, இதையெல்லாம் நிறுத்துவதற்கென இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் எல்லாமே முடிவிற்கு வந்துவிடும். மனதினோடு நீங்க சேவை செய்றீங்க அப்படிங்கிறப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். So Baba says, and to stop being disheartened,
when you don't see that much success in service, all that extra effort you have to make will finish. So that means when you are doing mansa மனதின் seva, மூலம் சேவை செய்யறீங்க அப்படின்னா அப்ப எல்லா விதமான எக்ஸ்ட்ராவா நம்ம செய்யற தனக்குன்னு செய்யற முயற்சிகள் எல்லாமே because முடிவிற்கு you are வந்துவிடும். going through body's karma yoga. ஏன்னா உடலின் When you மூலம் நாம் do கர்ம யோகா with bhavana, அப்படிலாம் செய்யறோம். that ஆனா is நம்ம mind. பாவனையோட அன்போடு செய்யறோம் அப்படின்னா அது மனதின் மூலம் செய்வது இல்லையா? சில பேர் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பாபா கிட்ட நிறைய அன்போடு பாபாக்கு சேவை செய்வாங்க. ஒவ்வொரு காரியம் அவங்க செய்யற போதும் அவங்களுடைய கடமைக்காக அது செய்யல, அப்படியே அன்போடு செய்யறாங்க அப்படிங்கறது உங்களால பார்க்க முடியும், உணர முடியும். நம்ம எல்லாருமே சேவை செய்யறோம், யஜ்யம்னு சொல்றோம், அல்லது பாபாவிற்காக பாபா குடும்பத்திற்காக இருக்கலாம், பாபாவினுடைய சேவை. நீங்க எல்லாரும் பாபாக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கிறோம், பாபாவுடைய சேவை செய்யறோம். ஆனா ஆழமான முறையில பாபாவினுடைய யஜ்யம் அப்படிங்கிறது நாம நினைவில் கொள்ளணும். அப்போ நம்முடைய கெப்பாசிட்டி என்பது அதிகரிக்கும். பாபா ஏன் மனதின் சேவையை ரொம்ப முன்னிலைப்படுத்தி சொல்றார் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா சேவை மனதின் மூலம் சேவை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது அப்படின்னு பாபா சொல்றார். வெறுமனே நான் எதையுமே செய்யாம உட்காந்து நான் மனதின் மூலம் சேவை செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்தையுமே செய்யணும், நம்முடைய கடமைகள் செயல்கள் எல்லாமே நம்ம செய்யணும். எதை நம்ம செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். ஆனா நம்ம அப்போ கவனம் எதுல கொடுக்கணும் அப்படின்னா மனதின் மூலம் சேவை. Om Shanti, good morning. Hello, good morning, Gayatri man. So you are back now after quite a long trip, right? Yeah, I'm back and I'm going to Peru on Friday for their Latin America Integrated Retreat. பெருவுக்கு தீதி காயத்ரி பேர் போறாங்க. அங்க ரிட்ரீட் இருக்கு. Start it all over again. But I suppose that Peru is more or less the same time as the US. So பெரு ஒரே டைம் தான் US மாதிரி, அதனால டிராவல் பண்ணாலும் ஜெட் லாக் இருக்காதுன்னு சொல்றார். It was a very nice trip. மிக நல்ல ஒரு ட்ரிப்னு சொல்லலாம். About yourself, because there are many new members and நிறைய பேர் புதுசா கேக்குறாங்க. அதனால தீதியை பத்தி உங்களை பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. Just your introduction. Just 2 words, 2 lines, yeah. Well, I always like to think that I belong to a family and family would know their members. And so I'm surprised you don't know me. But anyway, my name is Gayatri and I live in New York. நான் சிஸ்டர் காயத்ரி, நான் நியூயார்க்ல இருக்கிறேன். Yeah. ஏன்னா அங்க தீதி முன்னால நிறைய பேர் புதுசா இருக்கிறாங்க, நேர்ல கேக்குறாங்க, அவங்களுக்கு இவங்கள தெரியாது இல்லையா, அதனால தீதி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க சொல்றாங்க. Yeah, I went to Malaysia, Indonesia and Japan. மலேசியா, இந்தோனேஷியா, ஜப்பான் 3 நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு சிஸ்டர் காயத்ரி திரும்ப வந்திருக்காங்க. மலேசியால சிஸ்டர் மீரா கிட்ட ஒரு ரிட்ரீட் இருந்தோம், நேஷனல் ரிட்ரீட். அது ஒரு ட்ரஸ்டியாக இருப்பது, ஒரு ட்ரஸ்ட் வர்தி. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் செல்ஃப் ட்ரஸ்ட், தன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிற அளவுக்கு அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு ஃபாலோ அப் இருந்தது. அந்த செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த டாபிக்ல நம்ம தொடர்ந்து பேசணும். மண்டே முரளியில 6ஆம் தேதி அக்டோபர்ல பாபா சொன்னாங்க, கடவுளை ஏமாத்துறத பத்தி சொன்னாரு. The relationship between the caution of deceiving God and கடவுளை ஏமாத்துறதுக்கும் சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதுக்கும். ஏன்னா சுயத்தின் மீது நம்பிக்கை அப்படிங்கறத பத்தி நாம
And so we were பேசி talking இருக்கிறோம். ஆனா about செல்ஃப் that. ட்ரஸ்ட் That அப்படிங்கறத Sumira பத்தி was நாம also on வந்து the call, and but it was very, very nice. பேசுறது At இல்ல. that time, Lachubai நல்லா was இருந்தது அந்த very, நேரத்துல. very well. He was at every லட்சுபாய் நல்லா single இருந்தாங்க. session, and he would ஒவ்வொரு conduct செஷன்லயும் அவங்க 3:30 வந்தாங்க. meditation. 3:30 மணிக்கு And தியானத்தை வழி then நடத்தினார் after I left, a few லட்சுபாய். weeks, I heard அப்புறம் சில that வாரங்களுக்கு he பிறகு kind of got sick again. அவருக்கு So திரும்ப also வந்து ஒரு Mansa மாதிரி Seva உடல்நிலை will be சரியில்லாம going ஆயிடுச்சு. to him ஸோ to மன்சா feel சேவா better because he's அவருக்காகவும் from Double செய்யணும். Foreigners, one ஏன்னா of வந்து the senior brothers. டபுள் But ஃபாரினர்ஸ்ல service சீனியர் in Malaysia பிரதர். was very good. And then சர்வீஸ் மலேசியால I மிக went to நல்லா Bali. நடந்தது. அதன் பிறகு We நான் had the பாலிக்கு call of the போனேன். time. அங்க And it கால் was ஆஃப் த very டைம் interesting, நடந்தது. the call of the time in Bali, Indonesia, பாலி because there இந்தோனேஷியால were younger நடந்தது. people அங்க in வந்து the நிறைய dialogue, சிறு வயதுல and இருந்தவங்க there were டயலாக் அப்படின்ற some நிகழ்ச்சிக்கு young, வந்திருந்தாங்க. very well accomplished நல்ல individuals from China. சைனால இருந்தும் கூட And வந்திருந்தாங்க. that was very fascinating to see how they were responding to Baba's அவங்க வந்து concepts and how they were பாபாவுடைய receiving it. விஷயங்களுக்கு And எவ்வளவு then அழகா from அவங்க Bali, I ஏத்துக்கிறாங்க went அதை to அப்படின்னு பார்க்க ரொம்ப Japan, ஆர்வமாக and இருந்தது. Sister ஜப்பான் Rajni is பாலில there, இருந்து but ஜப்பான் போனேன். I was very சார் comfortable ரஜினி அங்க actually இருந்தாங்க. because with both நான் these வந்து எனக்கு sisters ரொம்ப I have நல்லா a இருந்தது. history. So ஏன்னா with இந்த Sister ரெண்டு Meera, சிஸ்டர்ஸ் she was கிட்டயும் in எனக்கு வந்து ஒரு Guyana, ஹிஸ்டரி இருந்தது. சிஸ்டர் and then with கயானால Sister வந்து Rajni, சிஸ்டர் she மீரா was in New இருந்தாங்க. York. சிஸ்டர் ரஜினி So வந்து I wasn't நியூயார்க்ல like இருந்தாங்க. having to ஸோ introduce அதனால myself to them. I knew them and they knew me. என்ன எனக்கு வந்து அவங்கள நல்லா And தெரியும், so அவங்களுக்கு என்ன நல்லா in தெரியும். Japan, I realized something. ஜப்பான்ல I mean, வந்து நான் Japan is a ரியலைஸ் very பண்ணேன். beautiful country, and Japan மிக is அழகான very நாடு ஜப்பான். independent. ரொம்ப தனி You எதையும் were on the சார்ந்து streets இல்லாம இருக்கிற and you ஒரு were நாடு. seeing Subaru, நீங்க Mitsubishi, இப்போது Suzuki, Lexus, Toyota, நீங்க and Honda. I ஜப்பான்ல mean, you நீங்க realize எல்லா these விதமான cars in கார் the எல்லாமே US are actually பாத்தீங்கன்னா made in Japan, and you're seeing them in Japan, and யூஎஸ்ல you're இருக்கிற not எல்லா காருமே seeing ஜப்பான்ல too many தான் வந்து foreign cars, உருவாகி which இருக்கு. அங்க வந்து it says நிறைய a lot ஃபாரின் of the கார்ஸே country. இல்ல. And எல்லாமே அந்த நாட்டுல தயார் the பண்ற கார்கள் தான் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜப்பான்ல. when I arrived, I went to see Mount Fuji, which is a மவுண்ட் volcanic ஃபியூஜிக்கு mountain, போனேன். அது வந்து ஒரு and வால்கனோ it was மவுண்டன், the completion எரிமலை. of our volcanic month of அது yoga. வந்து நம்முடைய And வால்கனிக் so யோகா I said மந்தோடைய it was very கம்ப்ளீஷனாக இருந்தது. appropriate for me அதனால to அங்க visit போறது வந்து ரொம்ப Mount சரியாக Fuji இருக்கு இந்த at the நேரத்துல போறது concluding of அப்படின்னு our சொன்னேன்னா, volcanic yoga, because that is a significant volcano in the world. ஏன்னா அது வந்து And ஒரு then in முக்கியமான the ஒரு evening we had this program, வால்கனோ. and the ஈவினிங் Indian வந்து ஒரு mission, ப்ரோக்ராம் and I'm இருந்தது telling you because இந்தியன் there was a மிஷன்ல. highlight. There was a scientist from JAX, and JAX is their NASA, their space ஜாக்ஸ் அப்படிங்கிறது research அவங்களுடைய center. நாசா மாதிரி And ஜப்பான்ல he இருக்கிற was ஒரு விஷயம். talking about அவங்க என்ன the பேசுனாங்க அப்படின்னா, asteroids falling ஆஸ்ட்ராய்ட்ஸ் on Earth, அப்படிங்கிற விஷயம் and ஆகாயத்துல இருந்து these பூமி things மேல are so விழுந்துகிட்டு இருக்கு. full of heat, இது they can எப்படின்னா அதுல blow அவ்வளவு the சூடு world இருக்கு, up, அது the உலகத்தையே Earth, எரித்து put it on விடக்கூடிய fire. அளவுக்கு And he was saying from அவ்வளவு 2025 பலமானதாக to இருக்கு. 2030, in the next 5 years, 25ல we're going to இருந்து see 30 a வரை lot 5 more வருடத்துல asteroids நிறைய falling. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து And உலகத்தின் மீது then he விழுமா made மேல a comment, வானத்துல because இருந்து. we were talking about International Day of Peace. He made நாம the வந்து comment, அனைத்துலக which I அமைதி expanded தினத்தை on. பத்தி And of பேசணும். course, he says, well, I really didn't say it quite that way, but I was fascinated by what was being alluded from his speech. And he said that if you connect to an eternal virtue அவர் என்ன சொன்னாரு collectively, அப்படின்னாக்கா, it can actually எல்லாருமாக vibrationally சேர்ந்து move the ஒரு asteroids away from ஒரு Earth, குணத்துல நம்ம and எல்லாரும் maybe தொடர்புல even வந்தோம் that அப்படின்னா இந்த water, you can't ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து actually பூமி மேல stop them விழாம from falling, தண்ணி but மேல you வந்து move the விழறதாக direction நம்ம of it. செய்யலாம். அவர் And I'm விழறதை saying வந்து now, நம்ம Baba தடுக்க had said முடியாது, one day ஆனா அவங்க எங்க scientists விழலாம் will அப்படிங்கறத reveal நம்மளால him மாத்த முடியும் அப்படின்னு and சொன்னாரு. prove exactly what he was saying as a spiritual phenomenon. They will say that scientifically it's true, அது that வந்து our ஆன்மீக ரீதியில connection to சரி peace, which is an அப்படின்னு eternal சொல்லுவாங்க. virtue, can actually அமைதி vibrationally அப்படிங்கிறது move நம்முடைய things. குணம். You can't stop it, but you can சோ make it வந்து நாம go என்ன in another பண்ணலாம் direction. அப்படின்னா, நாம அதை So வேற I டைரக்ஷன்ல வந்து போக challenged வைக்க there were முடியும். about 100 and some people it was at the consulate of 170 in பேர் இருந்தாங்க. Tokyo.
டோக்கியோல that இந்தியன் we have கான்சுலேட்ல இந்த families, நிகழ்ச்சி could we நடந்தது. actually make a commitment that we will நாம வந்து only ஒரு connect our கமிட்மெண்ட் minds பண்ணணும். உங்களுடைய to மனதை peace. And நீங்க through Mansa Seva, through the power of the mind, அமைதியில we வந்து actually move these கொண்டு வரணும். asteroids. அப்போ And என்ன I ஆயிடும், asked இந்த them, I வானத்திலிருந்து said, விழ could அந்த you pull ஆஸ்ட்ராய்ட்ஸ் the அதை வந்து hands who நம்மளால pull it? No one put their பூமி hands மேல up. விழாம நம்மளால No one put their தண்ணியில hands விழ up. வைக்க And I முடியும். ஸோ thought, I யாருமே said கை to them, what, உயர்த்தல இதை how செய்வீங்க அப்படின்னு. interesting that when we're asked to do these things that are so இதெல்லாம் subtle, செய்யணும் we அப்படிங்கிறப்போ don't put இதெல்லாம் our வந்து hands up நாம because யாருமே we கை don't உயர்த்த know what to மாட்டேங்கிறோம். do. And ஏன்னா I நமக்கு was என்ன appreciating செய்யணும் how அப்படிங்கிறது lucky we தெரியல. are because Baba நாம எவ்வளவு tells us what to do. அதிர்ஷ்டசாலிகள். பாபா நம்ம என்ன செய்யணும் And அப்படின்லாம் then, of சொல்றாரு. course, I went to Hiroshima, அதன் பிறகு where the ஹிரோஷிமா bomb அப்படிங்கிற was இடத்திற்கு dropped நான் வந்து on the போனேன். 6th of எங்க August, வந்து 1945. இந்த And I போரின் met போது one of the அணு survivors, ஆயுதம் போட்டாங்க இல்லையா, அங்க வந்து Kyoko, உயிரோட at the இருக்கிறவரை program. வந்து நான் She பார்த்தேன். opened a peace அவங்க center, வந்து which is right about ஒரு 3 பீஸ் minutes சென்டர் walk அப்படிங்கறத அவங்க from the ஆரம்பிச்சு actual வச்சிருக்காங்க. அந்த peace போர்ல park, வந்து which is தப்பிச்ச called peace ஒருத்தர் park, where the bomb was dropped. அந்த பாம்பு And வந்து there போட்டிருந்தாங்க. were about 45 or so of the key people in the 45 community, பேர் and including கம்யூனிட்டியில that இருந்தவங்க was முக்கியமானவர்கள் representatives of the UN வந்திருந்தாங்க. and their Senate and Congress, the government, but it was also this 88-year-old woman who அப்ப 80 was 8 வயதான years இந்த old when the bomb was இவங்களும் கூட dropped. வந்திருந்தாங்க. பாம்பு And போட்டப்போ அவங்க அங்க as you know, இருந்தாங்கப்போ they also won the Nobel laureate, the survivors of the nuclear bomb that was dropped on Hiroshima. And so it was very nice to be with all of them. எல்லாம் But கூடி இருந்தது. before ரொம்ப I சிறப்பாக before இருந்தது. I started the Asia tour, I did it ஏசியா through டூர் India. போறதுக்கு So முந்தி I made my நான் first வந்து stop in இந்தியாவுக்கு Delhi. போனேன். And டெல்லியில it was முதல்ல very நான் ஃபர்ஸ்ட் நின்னேன். good according to drama because to start in Delhi, I நாடகத்தின்படி met with Brother Brij Mohan. பிரிட்ஜ் மோகனை வந்து நான் And சந்திச்சேன். when I came back to Delhi நான் to get திரும்பி my flight back வரும்போது to New York, என்னுடைய I ஃப்ளைட் spent time எடுக்கணும் with அப்படின்னு him திரும்பி as வந்தபோது well. அவர் கூட நான் And I இருந்தேன். was sharing with him before I அவர் கூட went வந்து to the Asia tour. I took drishti ஏசியா from him, போறதுக்கு and முன்னாடி I அவர்கிட்ட said, இருந்து "Give நான் me the திருஷ்டி எடுத்து, power," because it was intense. It was an intense 3 weeks. So I ஏன்னா said to him, ரொம்ப "Give me the power through 3 you. வாரம் You will வந்து give ரொம்ப me the ஸ்ட்ராங்கா power இருந்தது. of what stage I need to have throughout the என்ன ஒரு whole ஸ்திதியை வந்து trip, என்ன மாதிரி so ஸ்திதியில that I இருக்கணும்னா remain இந்த முழு strong, but I ட்ரிப்புக்கும் also அந்த use an சக்தி instrument எனக்கு to give வேணும் ஒரு their கருவியாக brothers and அப்படின்னு. sisters in these countries what they இந்த need, because I don't நாடுகள்ல know what அவங்களுக்கு they என்ன need." வேணுமோ அதை And he வந்து shook நான் his head கொடுக்கணும் ஒரு and he gave me கருவியாக long அப்படின்னு drishti. அவர் வந்து And when I தலையாட்டிட்டு came எனக்கு ஒரு back, ரொம்ப I was லாங்கான ஒரு sharing with திருஷ்டி him. He was கொடுத்தார். very, very அவர்கிட்ட வந்து நான் animated. எல்லாத்தையுமே He was பகிர்ந்து so கொண்டேன். full of அவர் வந்து எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப you know, உற்சாகமா இருந்தார். spirituality. And I said to him, he asked me how my trip அவர்கிட்ட வந்து was, நான் and I சொன்னேன் was என்னுடைய telling ட்ரிப் him. எப்படி இருந்தது And அப்படின்னு கேட்டார். particularly in Japan, what I found is that you குறிப்பாக will say ஜப்பான்ல give வந்து whatever நீங்க you என்ன say in சொல்வீங்க your அப்படின்னா, words. நீங்க அவங்க கிட்ட என்ன But when வார்த்தைகள்ல you took them சொன்னாலும் கூட into meditation, when you அவர்களை went நீங்க into the தியானத்துல meditation, கொண்டு that was போகும்போது when the transformation happened in them. அங்கதான் And வந்து after the அவங்க கிட்ட meditation, they மாற்றம் would say, அப்படிங்கிறது "Oh, I felt ஏற்படுது. light. Oh, I நான் was வந்து லைட் embraced வந்து by the ஃபீல் light. பண்ணேன். Oh, என்னால I felt லைட் வந்து life என்னை within me." So I was saying that to Brother Brij Mohan, and அப்படின்னு he சொன்னாங்க. said, பிரிஜ் மோகன் கிட்ட அதை சொன்ன "That போது is the லைட் way of என்னை service அரவணைச்சதாக ஒரு அனுபவம் that we அப்படின்லாம் have to do சொல்லும்போது, now. We இந்த have to சேவையை தான் serve இப்ப very நாம little by செய்யணும் words, அப்படின்னு but வந்து more through சொன்னார். our stage. And so for me, those were his நம்முடைய last words to ஸ்திதியின் me. மூலம் நாம வந்து இந்த சேவையை And செய்யணும் அப்படின்னு so சொன்னார். now that he perhaps is transitioning, I don't இப்போ know, but his words are very powerful. And பிரதர் so my வந்து இப்ப question to you, டிரான்சிஷன்ல Sister இருக்கிறாரா என்னன்னு Murli, தெரியாது. is தீதி, இப்ப Baba என்னுடைய always கேள்வி talks என்ன about உங்களுக்கு அப்படின்னா, effort over a long பாபா period of time. எப்பொழுதும் நிறைய நாள் And நாம் that செய்ய வேண்டிய means that the முயற்சியை பத்தி time we சொல்வார். take from அப்படின்னா spiritual birth நாம எப்ப to the ஆன்மீக time பிறப்பு perhaps எடுக்கின்றோமோ when அதுல we இருந்து accomplish a certain நாம் stage. ஒரு ஸ்திதியை But with the அடையும் வரை. daddies and ஆனா now with Brother தாதிகளோடு Brij நாம Mohan, பார்க்கிறப்போ பிரிஜ் மோகன் and நாம today's பார்க்கிற point, போது இன்றைய success பாயிண்ட் within வந்து a என்ன short period of time, அப்படின்னாக்கா, குறுகிய and காலத்தில் efforts பெரும் in a வெற்றி, short period மகத்தான of time that வெற்றி. brings a success. Do you think that that is what Baba is also talking about? That their பாபா transition, which was a short period of time, I mean, it wasn't long, but it was intense for them. It was as if
they were cut off from activity and action, and they were left in the body provided a space, a bodily space, for them to have this ultimate success. And so, what is the difference between long term, over a long period of time, and நிறைய over a நாள் short முயற்சி period of செய்யறதற்கும் time in relation to குறைச்ச success? நேரத்துல வெற்றிக்கு வந்து இந்த ரெண்டு long-term விஷயத்தின் மீதும் எப்படி ஒரு efforts பிரபாவம் இருக்கு that அப்படின்னு means you கேக்குறாங்க. have to திதி keep சொல்றாங்க, practicing. நிறைய நாள் Like பயிற்சி when அப்படின்னு Baba says, சொன்னாக்கா within பாபா 1 சொல்றதை second நாம go நிறைய நாள் home, பயிற்சி within 1 பண்ணும்போது second. ஒரு செகண்ட்ல Now, வீட்டுக்கு those who போங்கன்னு have சொல்றாரு been பாபா. practicing for long சோ time, யார் வந்து they அதை can நிறைய do நாள் that in பயிற்சி 1 பண்ணிட்டு second. இருக்கிறாங்களோ அவங்களால ஒரு செகண்ட்ல Someone வந்து அதை செய்ய recently sent முடியும். me about ஆனா வந்து 60 அண்மையில points, தான் 60 வரும்போது practices which are 60 Baba saying in 1 பயிற்சிகளை second வந்து to do. ஒரு So செகண்ட்ல it is செய்யணும் long-term அப்படின்னு லிஸ்ட் practice with எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த quick or நிறைய நாள் நாம அதை instant பயிற்சி பண்ணும்போது within 1 second ஒரு to be செகண்டுக்குள்ள stable in that நம்மளால அந்த state. ஸ்திதியில ஸ்திரமாக And இருக்க now if முடியும். we had been serving, இப்போ நாம சேவை செய்யறோம் and அப்படிங்கிற போது so especially when Baba says, if we had been குறிப்பாக பாபா serving through the சொல்றார், mind, நாம மனதின் மூலம் சேவை even now செய்துட்டு Baba இருக்கிறோம் is அப்படின்னா emphasizing, இப்பொழுதும் but கூட actually, பாபா என்ன சொல்றார் அப்படின்னா we had been doing it. Some நாம் people, அதை செய்துட்டு some of இருக்கிறோம். us always had a hobby நம்மள சில to பேருக்கு hone வந்து in ஹாபியா yoga, கூட இருக்கு, have subtle understanding, keep creating சூட்சுமமான our ஒரு certain state. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. So when Baba says சூட்சுமமான short ஸ்திதியை term, நாம் that உருக்க really வேண்டும். means ஷார்ட் டேர்ம் it அப்படின்னு could பாபா be சொல்றது within, வந்து என்னன்னா the achievement, whether it's the personal perfection or achievement in the form of service, சேவையில நாம் it's just செய்யும் a சாதனைகளாக thing, இருக்கலாம் doesn't need அல்லது long சுயத்திற்கு practice நாம் because we செய்யும் have done long practice. So it could be long term, but now at this time, as you said, that best லாங் way now டேர்ம். is that they can see the light or they can feel இப்ப light, அவங்களால they can லைட்டை பார்க்க free from முடியும், sorrow, லைட்டை they உணர்றாங்க, feel completely துன்பத்திலிருந்து peace. விடுபடுறாங்க, It could be many முழுமையாக things, but ஆற்றின all அந்த that உணர்வு இருக்கு experience அப்படின்னா with people அது எல்லாமே வந்து is மக்கள் in a கிட்ட very short ஏற்படுது time, அப்படின்னு சொன்னா in the sense அது of ஒரு it's more குறுகிய காலம், instant, it's more அதாவது இன்ஸ்டன்டா immediate, அவங்களுக்கு and கிடைக்குது, that's how I see. உடனடியாக அவங்களுக்கு வந்து ஒரு பலன் But in கிடைக்குது. relation நாம to செய்யும் நிறைய நாள் the பயிற்சியின் மூலம் seniors, மக்களுக்கு in உடனடியாக that கிடைக்குது short ஷார்ட் period of டேர்ம்ல. time, which you know, they go into that silence, the body அப்ப அந்த isn't functioning பெரியவர்கள் as வந்து well as it உடம்பு can, வந்து but வேலை செய்யல something else is அப்படிங்கிற happening போது because people ஆனா tend to அவங்களுக்குள்ள think ஏதோ they're ஒண்ணு settling நடக்குது. karmas or they're அவங்க வந்து மக்கள் suffering வந்து நினைக்கிறாங்க and அவங்க கர்மா have that செட்டில் kind பண்றாங்க of அப்படின்னு. sorrow, feeling sorry for them. அந்த அவங்களுக்காக ரொம்ப ஒரு But I feel துன்பப்படுற Brother உணர்வுகளை Prince வச்சிருக்கிறாங்க. Mohan's ஆனா experience இந்த with பிரிட்ஜ் him, மோகன் he was அனுபவம் எனக்கு எப்படி he இருந்ததுன்னா, transcended it to such a extent அவர் ஒரு that அழகான ஒரு January to October, ஜனவரியில இருந்து அக்டோபர் வரை something that was very elevated happened in this மிக short period மேன்மையான of time ஒன்று for ஷார்ட் this பீரியட் year. டைம்ல And so குறைந்த how do காலத்துல we அவங்களுக்குள்ள ஒண்ணு change our நடந்திருக்கு. perspective எப்படி வந்து நாம் and நம்முடைய from நாம் the புரிஞ்சுக்கிற விதத்தை limitations வந்து of the மாத்திக்க முடியும். corporeal and அதாவது see it more in its ஸ்தூலத்துல subtle எல்லாத்தையுமே பார்த்து புரிஞ்சுக்கிறத விட manifestation எப்படி of வந்து completion. சூட்சுமமான முறையில நாம் Yeah, I அந்த think முழுமை that, தன்மையை புரிந்து கொள்ள you know, முடியும். அதை நோக்கி நாம் எவ்வாறு we நகர all முடியும்? like to continue, right? We like to do service, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே travel, சேவை செய்ய give பிடிக்கும், நம்ம talks, எல்லாருக்குமே do பயணம் செய்ய projects, பிடிக்கும், right? But ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே soul's பிடிக்கும். journey, it has ஆனா reached ஆத்மாவினுடைய certain shade of பயணம் perfection. அப்படிங்கிறது ஒரு Now, விதமான what முழுமை one ஸ்திதியை needs அடையும் is some பொழுது ஒருத்தருக்கு silence. என்ன And வேணும் so அப்படின்னா the nature மௌனம் of தேவை. the body அதன் மூலம் stops இயற்கை, us அதாவது from doing உடல் lot of things. அப்படிங்கிறது நம்ம So we நிறைய go more விஷயங்கள் செய்வதில் inwards and நிறுத்திடும். அப்ப introverted நம்ம and நிறைய start doing அகநோக்குல our போவோம், service உள்நோக்கு through the முகமா mind. இருப்போம், So I மனதின் think மூலம் that சேவையை வந்து it's a help ஆரம்பிப்போம். which அது வந்து the ஒரு nature உதவி gives us. அப்படின்னு நான் It நினைக்கிறேன். just இயற்கை blocks you நமக்கு கொடுக்கிற ஒரு and you உணர்வு, can't travel அதாவது more now. உங்களை வந்து You உதவி, can't உங்களை talk வந்து more than எதையும் certain நிறுத்தி hours. விடு. ஒரு Do சர்டன் certain things physically are blocked. But ஸ்தூலமாக நீங்க செய்யற internally, சில journey விஷயங்கள் is very கட்டுப்படுத்தும். intense ஆனால் உள்ளுக்குள்ள because you are பயணம் really going அப்படிங்கிறது very ரொம்ப fast இன்டென்ஸ் now ஆயிடும். ஏன்னா in நீங்க இப்ப short ரொம்ப term வேகமா போயிட்டு towards இருக்கீங்க state of குறைந்த perfection. நேரத்துல உங்களுடைய So சம்பூர்ண how, ஸ்திதியை நோக்கி. we see externally
Like வெளியில many times வந்து say, நம்ம பார்க்கிறோம், we see ஆஹ் physical suffering or நம்ம வந்து but வெளியில actually, துன்பத்தை வந்து I went to see பார்க்கறது இல்ல. Brother Bridgewan. பிரிட்ஜ் மோகன் பாய் வந்து Then பார்க்கறதுக்காக நானும் spiritually கூட they are in a very போயிருந்தேன். high stage ரொம்ப and they are very ஆன்மீக close ரீதியில to Baba. மிகவும் உயர்ந்த ஸ்திதியில இருக்கிறாங்க. Physically பாபாக்கு maybe மிக yes, he நெருக்கமாக cannot do இருக்கிறாங்க. whatever. So we ஸ்தூலத்துல should அவங்க never எப்படி see that இருக்கிறாரோ அப்படி second. இருக்கிறாங்க. அதை We வந்து should கர்மத்தை see அவங்க வந்து last தீக்குறாங்க part of அப்படின்னு நம்ம journey பார்க்கவே towards கூடாது. perfection. அவருடைய It's சம்பூர்ணத்தை just நோக்கிய like that. கடைசி பயண We have to நேரம் be. அப்படின்னு நாம So if பார்க்கணும். we understand soul's journey நாம and வந்து what ஆத்மாவினுடைய nature of ஒரு body பயணத்தை நாம goes through புரிஞ்சுக்கிட்டோம் and அப்படின்னா not see உடல் that எது போனாலும் in the கூட pain, they are in suffering, because all dadis, like many people even tell me, oh, you have to do so much, I said, big daddy was not in pain and served. தாதி வந்து Whatever துக்கத்திலேயோ their body was, துன்பத்திலேயோ இல்ல, they kept உடல் serving. If not என்ன physically, இருக்கோ அவங்க but வந்து at ஸ்தூலத்துல least through சேவை their செய்ய face, முடியல அப்படின்னா their கூட அவங்களுடைய eyes, முகத்தின் and மூலம் கண்களின் so மூலம் when we சேவை saw பண்ணிட்டு இருந்தாங்க. everybody in that state of ஒவ்வொரு perfection, தாதியையும் அந்த so I சம்பூர்ண think that ஸ்திதியில் this நாம will பார்த்திருக்கிறோம். also, whatever is left in our இது journey, வந்து நம்முடைய பயணத்துல என்ன actually மீதி nature is இருக்கோ helping us இயற்கை வந்து to நமக்கு complete உதவி that journey. செய்கிறது அந்த But we பயணத்தை should not நாம see it as முடிப்பதற்காக. karmas and அதை வந்து settling நாம and கர்மா இல்லைன்னா கர்மத்தை செட்டில் I பண்றாங்க think we அப்படின்லாம் just நாம get பார்க்க chance to கூடாது. be completely in Baba's remembrance. And பாபாவுடைய whatever traces are there, they all will be removed completely. Soul becomes pure, soul becomes perfect. Yeah. I had another question, but I think now my time is over with you. இப்ப It's என்னுடைய நேரம் வந்து இன்னைக்கு late, முடிஞ்சிருச்சுன்னு but நினைக்கிறேன் நான். ஏன்னா You எனக்கு can வந்து ask one. கேள்வி இன்னும் இருக்கு. okay. It's திதி சொல்றாங்க நீங்க இன்னொரு connected கேள்வி கேட்கலாம் to அப்படின்னு Murli சொல்றாங்க. of Monday. இது வந்து And மண்டே முரளியோட I want தொடர்புடைய ஒரு to just கேள்வி. put a context before I ask the question. கேட்கறதுக்கு முன்னாடி இந்த In கேள்விக்கு அடிப்படையாக today's இருக்கிறது way of என்ன அப்படின்னு நான் understanding விரும்புறேன். knowledge, many ஞானத்தை people வந்து நாம understand what புரிஞ்சுக்கிற Baba இந்த is விதம் saying through these Abhyakt Murlis. So they're understanding it through dharana. So their efforts are being made on the basis of the dharana. But I அவங்களுடைய find with தாரணையின் your அடிப்படையில generation, the generation before yours, the ancestor souls and the senior brothers, அவ்யக்த முரளி their அதெல்லாம் கேட்டு efforts அதன் were அடிப்படையில based தாரணை on பண்றாங்க. Sakhar Murlis. And the Sakhar Murlis ஸோ gave us சீனியர்ஸோடைய revelations. என்ன It gives us அப்படின்னா அவங்கள revelations. So the சாக்கார் base, முரளியை many of them ஆதாரமாக were எடுத்து basis முயற்சி of செய்தாங்க. understanding Gyan, foundational Gyan. அடிப்படையான So ஞானத்தை வந்து the கொண்டு world, if முயற்சி you look at செய்தாங்க what's சீனியர்ஸ். happening in the world இப்ப now, உலகத்துல என்ன நடக்குதுன்னு நாம and even பார்த்தோம் அப்படின்னா before, அதற்கு people முன்னாடியும் கூட say என்ன that சொல்லணும் அப்படின்னா மக்கள் conflict என்ன சொல்றாங்க, begins with religion. மதத்துல The இருந்துதான் seed சண்டைகள் of ஆரம்பிக்குது religion அப்படின்னு is சொல்றாங்க. conflict. And what we are seeing in the சோ world மதங்கள் now தோன்ற காரணமே is என்னன்னா சண்டை basically சச்சரவுகள் brothers தான். சோ fighting உலகத்துல brothers என்ன because பாக்குறோம் of அப்படின்னா a conflict சகோதரர்கள் in சகோதரர்களோட religion to சண்டை begin போடுறாங்க. with. But அப்போ on the 6th of October, 6th Baba அக்டோபர் made a முரளியில very பாபா வந்து interesting என்ன comment, and சொன்னார் அப்படின்னா, when I read it, I had to read it a few times. And that is, he talked பாபா என்ன about சொல்றாரு the அப்படின்னா, undivided kingdom. He talked about the unity in the kingdom, and I'll read it to you. ராஜாங்கத்துல இருக்கிற He ஒற்றுமையை says, பத்தி பாபா you பேசினார். become முரளியில பாபா double-crowned சொன்னார், masters of the நீங்க world. At that time, உலகத்திற்கு there இரட்டை is கிரீடம் no சூடிய other religion. மாஸ்டர்கள் ஆகுறீங்க. அப்ப All எந்த விதமான other மதங்களும் religions come கிடையாது. later on. எல்லா This is what he மதங்களும் went on பின்னாடிதான் saying. வருது. Until those religions மற்ற expand, the மதங்கள் earlier விரிவடையும் வரை kings come into conflict. மற்ற And ராஜாக்கள் சண்டை because சச்சரவுகள்ல the வராங்க. bishops, they அவங்க continue to விகாரங்கள்ல divide வரதுனாலதான் everything. எல்லாத்தையுமே பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜாக்கள் At பிரிக்க first, there was ஆரம்பிக்கிறாங்க. just one kingdom முதல்ல throughout the whole world. பிரிவினையற்ற Now, what Baba முழு is saying ராஜாங்கம் here தான் முழு is that உலகத்திலையும் the இருந்தது அப்படின்னு religion சொல்றார். சோ came பாபா என்ன because சொல்றார், there was a conflict சோ மதமே in the ஏன் வந்ததுன்னா kingdoms. ராஜாங்கத்துல So ஏற்பட்ட the seed of the சச்சரவுகள்னாலதான் மதங்களே conflict is not ஏற்பட்டது in the அப்படின்னு religion. சொல்றார். The seed சோ of the conflict அந்த was in
சச்சரவுகளினுடைய விதை அப்படிங்கிறது மதங்கள்னால இல்ல, ஆனா ஆட்சியில தான் இருது. பொலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகள் கிட்ட வர சச்சரவுனால தான் மதங்களே உருவாகுது அப்படின்னு பாபா சொல்றார். அப்படிங்கிற போது நம்மளுடைய நம்முடைய உலகத்துல நடக்கிற விஷயங்களை பற்றி நம்மளுடைய புரிந்துணர்வு முற்றிலுமாக மாறிவிட்டது. சோ நம்முடைய குற்றச்சாட்டு எல்லாமே இத்தனை நாள் நம்ம நினைச்சிட்டு இருந்த மதங்கள்னாலதான் சச்சரவு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிறது மாறிடுச்சு. தீதி சொன்னாங்க. But it's a general principle. Yeah. Whether it is kingdoms or political ராஜாங்கமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ஆழமான முறையில பார்க்கிறப்போ நம்முடைய நம்பிக்கைகள்ல தான் அந்த சச்சரவுகள் ஏற்படுகிறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உற்று நோக்குனீங்கன்னா ரெண்டு மதங்கள் இருக்கும், இல்ல விதவிதமான நம்பிக்கைகள் இருக்கும். There is lot of feelings of not only conflict but sometimes hatred. சச்சரவு மட்டும் இல்ல, வெறுப்பும் கூட இருக்கு, பழிவாங்கும் உணர்வுகள் இருக்கு. அப்போ இது எல்லாமே பிரிவினையின் போது ஏற்பட்ட அந்த ரத்தம் சிந்துதல் அதனால ஏற்பட்டது. சோ இது அடிப்படையில மதங்களின் அடிப்படையில ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படின்னாலே அமைதியாக இருக்கணும் இல்லையா? சோ பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் ரிலிஜியோ பொலிட்டிக்கல் பவர்ஸ் ஆட்சியில வந்தது அப்படின்னு சொல்வார். முதல்ல ராஜாங்கம், ஸ்டேட் இருந்தது, மதமும் ராஜாங்கமும் சேர்ந்து இருந்தது. நடுவுல ஏதோ அதுல கலப்படம் ரெண்டு லெவல்லையுமே குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. மதங்கள் மற்றும் அப்புறம் ஆட்சியில யார் இருப்பது, பிரிவினை, இதெல்லாமே சேர்ந்து பிரச்சனையாச்சு. சோ அதனால இப்ப இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு நாம வந்திருக்கிறோம். It is in both powers, but somewhere it is integrated in both ways, whether it is authority, power, or whether it is faith. அது ஒரு மதம் ரீதியிலாவும் இருக்கலாம், இல்லைன்னா think about more on it and understand, so that present situations which are being தீதி created சொல்றாங்க, நீங்க சொன்ன இந்த விஷயம் மிக நல்லது, இதை மேற்கொண்டு நம்ம சிந்திக்கலாம். becomes enemy to this one or the ஏன் இந்த கண்ட்ரி இவங்க கிட்ட சண்டைக்கு போறாங்க, என்ன நடக்குது, எந்த விதத்துல அவங்க சண்டை போடுறாங்க, இதெல்லாம் நமக்கு நிறைய இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். நிச்சயமாக பவர் பேஸ்டு மதத்தின் சார்பிலே இருக்கு. I still am churning on because I can't see that there's a conflict in the prophet's souls when they came to give the knowledge of that particular religion. But after the knowledge is given and it became a religion, it was done so within the field of conflict that already existed. So yes, it's a lot to churn. So thank you very much, Didi. It's always wonderful to chat. நன்றி. உங்ககிட்ட பேசுறது எப்பயுமே சிறப்பாக இருக்கு. ஓம் சாந்தி. And if you have any message to send for them, then Bhumi Ben could send it to me if you want to send good wishes for the Latin American. I will do it. Okay. Om Shanti. Om Shanti.